ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில எப்படி நடக்கணும்னு காலத்தின் கட்டாயம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதே போலதான் இப்போது இந்த வாக்கை நீ கேட்டு இதன் மூலமா உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என காலத்தின் கட்டாயமாக எழுத வைக்கப்பட்டிருக்கு. உன் பிரச்சனை எப்போ தீரும்னு தெரியலைனாலும் எப்படியாவது தீந்துரும்ன்ற நம்பிக்கையோட வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை இப்பொழுது நல்லபடியாய் வாழ வைக்கவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் சந்தோஷப்படுத்தவும் தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். அதாவது இரவோடு இரவாகவே உன் விருப்பத்தை நிறைவேற்றி நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நபர் மூலமாக உன் வாழ்க்கையில நீ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணர போற. உன் கஷ்டத்தை தீர்க்க யார் வருவாங்களோ, உன் பிரச்சனையை தீர்க்க யார் வருவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இவங்க தான் அவங்கன்னு அடையாளம் காட்ட நானும் வந்துட்டேன் என் செல்லமே. நாளை நீ இந்த சந்திக்க போற அந்த நபர் உன்னை போலவே உனக்கு தெரிஞ்சவங்க, உன்னை போலவே நல்ல குணம் உள்ள மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் கொண்ட நபர் தான். எப்பவுமே மங்களகரமா பக்தியோட இருக்கக்கூடிய அவங்கள நாளைக்கு நீ பார்ப்ப. அப்புறம் அவங்க மூலமா உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உன் கண்களில் நான் காட்டுவேன் என் செல்லவே. உனக்கு ஆறுதல் சொல்லவும் அன்பு காட்டவும் உன் மேல அக்கறைப்படவும் யாருமே இல்லைன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்ததாலதான் இப்போது உனக்காக அந்த நபரை நானே உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இனி எல்லா வகையிலும் நீ மனம் குளிரும்படியும் மகிழும்படியும் உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். வெகு நாட்களாக நீ காத்திருந்ததை இப்போது அந்த நபரின் மூலமாக தான் உன் கையில் ஒப்படைக்க போகிறேன் என் செல்லமே. இந்த உலகத்துல உனக்காக யாருமே இல்லை, உன் மேல யாருமே அன்பு காட்ட மாட்டாங்க, அக்கறை காட்ட மாட்டாங்கன்னு யோசிக்காம உன்னுடைய அன்புக்காகவும் அக்கறைக்காகவும் இயங்கக்கூடிய மனிதர்கள் யார் இருக்காங்கன்னு பாரு. நீ பாசம் வைக்கிறதுக்காக பரிதவிச்சுக்கிட்டு இருக்க அந்த மனிதர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் நீ நல்லபடியா நடந்துகிட்டீனா அதன் மூலமாக உன் வாழ்க்கையே மாறும் என் செல்லமே. நீ பெருமை கொள்ளும்படியும் பேரின்பம் அடையும்படியும் உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை நான் தரப்போறேன். உன் கஷ்டமான வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க வந்துட்டேன். என்னை நம்பி இருக்கிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்டிப்பா உன் நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்க போறேன். எது நடந்தாலும் எது நடக்கலைனாலும், எது வந்தாலும் எது போனாலும், எது மறைந்தாலும் மாறாமல் இருப்பது இந்த வராகி அம்மா நீ என் மேல வச்சிருக்க அன்பும் பாசமும் பக்தியும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட உண்மையான பக்தியுள்ள பிள்ளையாகிய உனக்கு இந்த பக்தி கொண்ட நல்ல நபரை அடையாளப்படுத்தி அவர் மூலமாக உனக்கான விருப்பத்தையும் நான் நிறைவேற்ற போகிறேன் என் செல்லமே. அது மட்டுமல்ல, நீ நினைச்சதை எப்படி நடத்த போறேன்னு திணறிக்கிட்டு இருக்க உனக்கு இப்படிதான் நடத்த போறேங்கிறதையும் மனம் மகிழும்படியாக காட்ட போறேன். ஒருபோதும் வாழ்க்கை எப்படி வாழ போறோமோ நினைச்சு வருத்தப்படாத. யார் என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிட்டு பொறுத்து போற என் பிள்ளையானே உன்னை யார் கோழைகள்னு நினைச்சாலும் நீ கோழை கிடையாது. நீ தைரியமும் திறமையும் அற்புதமான ஆற்றலும் வாய்ந்த பிள்ளை என்பதை அவர்களுக்கு உணர்த்த போறேன். நீ எப்போதும் எந்த விஷயத்தையுமே நல்லா யோசிச்சு நிதானமாக செய்ய பழகு. இது தப்பா நடந்துருமோ அது தப்பா நடந்துருமோன்ற பயமே உன் வாழ்க்கையில வேண்டாம் என் செல்லமே. தேவையில்லாம பயப்பட்டு உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்கவோ கெடுத்துக்கவோ வேணாம். எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்ய, உனக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னை கீழே தள்ளி விடுறதுல மற்றவங்க வலிமையானவங்க நிரூபிச்சு உன்னை கீழே தள்ளி விட்டாங்கன்னா கீழே விழுந்தாலும் நான் எழுந்து நிற்பேன். அதுல நான் தான் திறமைசாலின்னு நீ மறுபடியும் எழுந்து நிற்க பழகு. கண்டிப்பா உன் நிலைமையை சரி செஞ்சு நல்லபடியாக நான் உன்னை வாழ வைப்பேன். மகிழ்ச்சியும் மன நிறைவும் உனக்கு உண்டாகும்படி எல்லா சூழலிலும் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும். நீ யாரையும் தொல்லப்படுத்தாம, முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கஷ்டப்படுத்தாம அமைதியா பொறுமையா நிதானமா உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்ய பழகு. நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சு உன் கைகளில் நிரந்தர வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போறேன். ஒவ்வொரு நாளும் இனி நீ மகிழ்ச்சியாக வாழணுன்றத நினைச்சுக்கோ. எல்லா நாளும் உனக்கு சிறப்பா சந்தோஷம் தரும் விதத்தில் இருக்கும்படி இந்த வராகி அம்மா நானும் பார்த்துக்கிறேன் செல்லமே. நீ எப்பவுமே உன்னை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொள்.
உன் மனசுல இருக்கிற ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் தகுதியையும் சிறப்பையும் இந்த உலகுக்கு உணர்த்த போறேன். உன் தகுதியை மேம்படுத்தி கொள்ளும் போது, உன் திறமையை நீ வளர்த்து கொள்ளும் போது, உன் பக்தியை நிலையானதா நிரந்தரமானதா வச்சு கொள்ளும் பொழுது, நீ எது வேணும்னு கேட்டாலும் அதை கண்டிப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். நீ எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருந்த, ஆனா எல்லாரும் உன்னை சுலபமா ஏமாத்திட்டாங்க. நீ எல்லாருக்கிட்டையும் நேர்மையா இருந்தாலும் கண்ணியமா இருந்தாலும் காயப்படுத்தப்பட்டாய். நியாயமாக நீ உண்மையவே பேசினாலும் கூட மற்றவங்க உன்னை அநியாயமா ஏமாத்துறது எனக்கு தெரியும். அதனாலதான் இது எல்லாத்தையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க நான் வந்துட்டேன் செல்லமே. உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோ. நீ வாழ்க்கையில ஜெயிக்கும்படி உனக்கான நல்லதை நானே செய்து தருவேன். உனக்கு நடக்க போற எல்லாமே நல்லதாகவே நடக்கும்படி உன் எதிர்காலத்துக்கு இந்த வராகியம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை இந்த வரம் தரும் வராகியானவள் வரமாகவே உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளையும் தடைகளையும் நினைச்சு மனசு வருத்தப்படாத. இனி உன் வாழ்க்கையில வரப்போற உயர்வு பெரியதாக இருக்க போது. உன் எண்ணம் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் வண்ணமயமாக ஆக்கி காட்டுவேன். இருளில் இருந்து வெளிவந்து நீ ஒளிசூழ வாழ்வாங்கு வாழப்போறாய் என் செல்லமே. இனி எப்பவுமே நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் வந்த பிறகு நீ எதற்காக வேதனை கொள்கிறாய்? அளவு கடந்த கஷ்டப்பட்ட நீ இப்போ அளவு கடந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போற. உன் வாழ்க்கையில வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நிரந்தரமாக நான் கொடுக்க வந்திருக்கேன். இப்போது நீ இனிமே எதுக்காக மனக்கலக்கம் கொள்ளாதே. என் அருள் உனக்கு இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் செஞ்சு தர்றேன். உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நீ எதை வேணாலும் செய்ய. உன்னை புரிஞ்சுக்காதவங்களுக்காக நீ ஒருபோதும் உன் அன்பை நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. உன் பிரச்சனைகள் எதுவுமே தீரலையே, உன் வாழ்க்கை மாறலையேன்னு யோசிக்காத. அதுக்கு பதிலா விரைவில் எல்லாம் மாறும்னு நம்பிக்கையோட இரு. உனக்கு பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை கொடுத்து நல்லபடியாய் வெற்றிகரமாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். எப்போதும் நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் என் செல்லமே. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறதில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத. நீ நல்ல பேரோட நிம்மதியான மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணை நிற்பேன். உன் மனசு எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட எதையாவது சொல்லி உன்னை குழப்பிக்கிட்டே இருக்கு. நீ ஒருபோதும் அதை காது கொடுத்து கேட்காதே. உன் மனசு முக்காவாசி கடந்த காலத்துல நடந்த விஷயங்களையே தான் உனக்கு ஞாபகப்படுத்தி அதையே தான் திரும்ப திரும்ப ஓட்டிக்கிட்டு இருக்கு. நீ எப்போதும் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக, எதிர்காலத்தை சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட பிரகாசமா அற்புதமானதா அழகானதா இருக்க போகுது. நீ நினைக்கிற அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றிகளை நானே கொடுப்பேன். யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ ஒருபோதும் எதையும் கவனத்துல எடுத்துக்க வேணாம். உனக்கான நல்லதை கொடுக்க நான் இருக்கேனேன்னு செல்லமே. உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் காயப்படுத்தினவங்களும் அவர்களே பார்த்து வியக்கும் அளவுக்கு நீ உயர போற. உன் துயரத்தை போக்க இந்த வராகி அம்மா நான் வந்த பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வைரத்தை உரசுனா மட்டும்தான் பட்டை தீட்டி பளபளப்பானதாக ஆக்க முடியும். அதே போல தங்கத்தை நெருப்புல போட்டாதான் அதை தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் அழகழகான ஆபரணமாக மாற்ற முடியும். அப்படிதான் நல்ல பிள்ளையாகிய உனக்கும் சோதனைகளை கொடுத்து எரியிற நெருப்பு போல வைரத்தை உரசுவது போல உன்னை உரசி பதம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கூடிய சீக்கிரம் இது எல்லாம் முடிஞ்சு நீ வெற்றி பெற போற. நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். நம்பிக்கையும் பொறுமையும் உன்கிட்ட இருக்கும் போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்டாயேன் செல்லமே. நீ எல்லார்கிட்டையும் நல்ல விதமா நடந்துக்கோ. ஆனா ஒருபோதும் உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறன்றத நீ வெளிக்காட்டி கொள்ளாதே. ஏன்னா இந்த உலகம் நல்லவர்களை மதிக்காது. அவர்களை சுலபமா ஏமாத்ததான் திட்டம் போடும் முயற்சி செய்யும். அதனாலதான் நீ நல்ல பிள்ளைங்கிறது உனக்கும் எனக்கும் தெரிஞ்சா போதும்.
இந்த உலகத்துக்கு காட்டிக்க வேணாம்னு சொல்றேன். உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில புன்னகை மலரும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வெறுப்பு, துக்கம், வலி, பயம், வருத்தம்னு அனைத்தையும் நீ கடந்து செல்ல தொடங்கும் போது உன் வாழ்க்கை அழகாக மாறுமே செல்லவே. நீ விருப்பப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உனக்கானது கண்டிப்பாக உன்னை நோக்கி வந்து சேரும். என் மேல நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை வாழ பழகு. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நானே நிகழ்த்தி காட்டுவேன். தோல்வியை கண்டு துவண்டு போகாதே என் செல்லமே. உனக்காக அனைத்தையும் மாற்றி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? கண்டிப்பா உனக்கான வெற்றியை நான் அடையாளமாக கொடுக்க போகிறேன். இந்த உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும், 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி நீ போனாலும் உனக்கான என்னுடைய அருளை நான் கொடுக்க தயங்கவும் மாட்டேன், தவறவும் மாட்டேன். என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுத்து நீ கவலை இல்லாம வெற்றிகரமாக வாழும்படி செய்ய போறேன். நீ எங்க போனாலும் உனக்கு முன்பாகவே நான் போய் நின்று உனக்கான வெற்றி மாலையை சுட்டுவேன் என் செல்லமே. உன்னுடைய எண்ணம் முழுவதும் நான் இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன்னுடைய வேலையில எந்த பிரச்சனையும் வராம, உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் கூட வராம உனக்கான எல்லாவற்றையும் நானே செய்து தரப்போறேன். சில பேரை பிடிக்கலங்கிறதுக்காக வெறுக்கவோ ஒதுக்கவோ முடியாது. சில பேரை பிடிக்கும் என்றாலும் அதுக்காக அவங்களை தேடி போய் நெருங்கி பேசவும் முடியாது. அப்படியாப்பட்ட இந்த உலகத்துல உனக்கு பிடிச்சவங்கள உன் மனசார நீ நேசி, பிடிக்காதவங்கள மனசு நோக்கிறதுக்கு பதிலாக ஒதுக்கி வச்சுடு. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள நீ தயாராய்க்கோ என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில இதுவரை நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் உன் கைகளில் புதுப்பித்து கொடுக்க போறேன். நீ எதையும் இழக்க மாட்ட. நீ விரும்பிய விஷயமும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். சுத்தமான மனசோட நீ ஆசைப்பட்டு என்கிட்ட எதை கேட்டாலும் உன் தூய்மையான பக்திக்கு பரிசாக அதை கண்டிப்பா நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். வாழ்க்கையில தோல்வியே வந்தாலும் கூட நீ சோர்ந்து போகக்கூடாது என் செல்லவே. திரும்ப திரும்ப எழுந்து நடக்கும்போது உன் தோல்விகளை தாண்டி முயற்சிக்கான பலனை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீர்வேன். உன் வாழ்க்கை இப்போதைக்கு கஷ்டமா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நல்ல விதத்தில் மாறிவிடுமே செல்லவே. நீ என்னை நம்பி வணங்கியதற்கான பலனாக உனக்கான ஒரு நல்ல பாதையை நான் உருவாக்கி காட்ட போறேன். நேரடியாக உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நல்லதே நீ செய்யும்படியும் நான் உன் சார்பில் எல்லாவற்றையும் செய்து தருவேன் என்ற